தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. மை டியர் செல்லக்குட்டீஸ், சண்டே இன்னைக்கு கரெக்டாக வந்துட்டீங்களா? எஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் நேரத்தில் கதை சொல்கிறதுக்காக நானும் வேகமாக என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். நீங்களும் அங்கே ஹோம்ஒர்க்கு, அம்மா அப்பா கொடுத்த ஃபுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டாக வெயிட் பண்ணுறீங்களா? சரி, நாம் கதைக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற நம்மோட சுட்டீஸ் எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் குட்டீஸ். ஜாலியாக இருங்க, சேஃபாக இருங்க, அதே சமயம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். சரி, எதில் கதை விட்டோம் யோசித்தோமா? எஸ், நானும் உங்களுக்காகவே ரெடியாக வந்துட்டேன் இல்லையா? இப்போது கடலுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. யாரெல்லாம் நிற்கிறாங்க? அங்கதன் மற்றும் ஜாம்பவான், ஹனுமான், நிறைய வானர வீரர்கள் எல்லாருமா சேர்ந்து தென் பகுதிக்கு வந்துட்டாங்க. கடல்கிட்ட நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஐடியா கொடுத்தது யாரு? சம்பாதி. சம்பாதி தான் சொல்கிறாரு. அவர் ஒரு கழுகு, ஒரு பெரிய கழுகாக இருக்கார். ஜடாயுவோட பிரதர் தான் இந்த சம்பாதி, அண்ணன் தான் இந்த சம்பாதி. அந்த சம்பாதி என்ன சொல்கிறாரு? இங்கிருந்து பார்த்தா எனக்கு தெரியுது 100 யோஜனை தூரம் போகணும். போனாக்க கடலை தாண்டினாக்க ஒரு பெரிய தீவு இருக்குது. அந்த தீவில் தான் ராவணன் இருக்கான். அங்கே தான் சீதையும் இருக்கிறார். எனக்கு இங்கேருந்து பார்க்கும்பொழுது கண்ணுக்கு நல்லா தெரியுது. அதனால் யாராவது நீங்கள் சீக்கிரமாக போய் சீதையை மீட்டு கொண்டு அழைத்து சுக்ரீவனது கோபத்திலிருந்து தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு அழகாக ஐடியா கொடுத்துடுறாரு சம்பாதி. இப்போது கிளம்புறதுக்காக எல்லாருமாக ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடற்கரைக்கு வந்துடுறாங்க. இப்போது தென் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரைக்கு வெளியில் நிற்கிறாங்க. வரிசையாக நிற்கிறாங்க. எல்லோரும் கோரஸாக சொல்கிறாங்க, எப்படி இந்த பகுதியை நாம் தாண்டி போக போகிறோம், எப்படி இவ்வளோ பெரிய கடலை தாண்டி போக போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கதன் சொல்கிறாரு, அவர் தானே டீம் லீடர். அதனால் அங்கதன் சொல்கிறாரு, நோனோ, யாரும் மனசை தளர விடக்கூடாது, நம்மெல்லாம் உற்சாகமாக இருக்கணும். நம்மெல்லாம் இந்த கடலை தாண்டி போய் எப்படியாவது இந்த வேலையை முடித்தே ஆக வேண்டும். அதனால் யாரும் மனம் தளரல் கூடாது அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இப்போ ஜாம்பவான் பார்க்குறாரு, அங்கதன் பார்க்குறாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இப்போ அங்கதன் சொல்கிறாரு, எங்க சொல்லுங்கள் பார்ப்போம், யார் யாருக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, யார் யாரால் எவ்வளோ தூரம் தாண்டி போக முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரை பார்த்து கேட்குறாரு, சொல்லுங்கள் யார் யாரால் எவ்வளோ தூரம் தாண்ட முடியும் சொல்லுங்கள் இப்போ எனக்கு அப்படின்னு சொல்கிறார். உடனே அப்போ முதல்ல கஜன் அப்படிங்கிற ஒரு வானர வீரர் அவர் சொல்கிறாரு, என்னால் 10 யோஜனை தூரம் தாண்ட முடியும் அப்படிங்கிறாரு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த காலத்தில் யோஜனை தூரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? அதே மாதிரி இந்த கஜன் சொல்கிறாரு, என்னால் 10 யோஜனை தூரம் என்னால் தாண்டி போக முடியும் அப்படிங்கிறார். உடனே பக்கத்தில் கவாக்ஷன் அப்படின்னு இன்னொரு வானர வீரர் நிற்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னால் 20 யோஜனை தூரம் தாண்ட முடியுமே அப்படிங்கிறார் அங்கதன். ஏன்னா 10 யோஜனை தூரம் 20 யோஜனை தூரத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அங்கே எவ்வளோ தூரம் இருக்குது? 100 யோஜனை தூரத்தில் இருக்குது. உடனே அப்படிங்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து சரபன் அப்படிங்கிறவர் முன்னாடி வரார். என்னால் 30 யோஜனை தூரம் தாண்ட முடியும் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறாரு. உடனே 4வதாக விருக்ஷபன் அப்படிங்கிறவர் வராரு. நான் விருக்ஷபன், என்னால் 40 யோஜனை தூரம் தாண்டி செல்ல முடியும் அப்படிங்கிறாரு அங்கதன். உன்னை வச்சுட்டு நான் என்னையா பண்ணுறது அப்படின்னு. உடனே அடுத்தது ஒருத்தர் வராரு. அவர் பேர் கந்தமாதனன். இந்த கந்தமாதனன் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னால் 50 யோஜனை தூரம் தாண்ட முடியும் அப்படிங்கிறாரு. அதாவது அந்த டிஸ்டன்ஸ் இருக்கிற கடலை என்னால் அவ்வளோ தூரம் அப்படி தாண்டி போய் குதிக்க முடியும் அப்படிங்கிறார். வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, 100 யோஜனை தூரம் போகணும். அதனால் இதுவும் சரியாக வராது அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து மைந்தன் அப்படிங்கிறவர் வராரு. அவர் என்னால் 60 யோஜனை தூரம் தாண்ட முடியும் அப்படின்னு. உடனே இப்போ கவலை ஆயிடுச்சு அங்கதனுக்கு, என்னையா பண்ணுறது அப்படின்னு. அடுத்து த்விதன் அப்படிங்கிறவர் 70 யோஜனை தூரம் என்னால் தாண்டி போக முடியுமே அப்படிங்கிறாரு. இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அங்கதன். அடுத்தது சுஷேனர் அப்படிங்கிறவர் வராரு. இவர் தான் தாரையோட அப்பா. யார்? இவங்க தாத்தா. யாரோட தாத்தா? அங்கதனோட தாத்தா.
அந்த தாரையோட அப்பா வந்து நின்றுட்டு என்ன சொல்கிறாரு, என்னால் 80 யோஜனை தூரம் தாண்ட முடியும் அப்படிங்கிறார். ஆனால் பாவம் வயசாயிடுச்சு அப்படின்னு அங்கே தானே நினச்சிக்கிறாரு. சரி சரி நம்ம தாத்தா 80 யோஜனை தூரம் தாண்ட முடியுன்றாரே அப்படிங்கிறார். உடனே கடைசியாக யார் நிற்கிறா? ஜாம்பவான் நிற்கிறார். ஜாம்பவான் யார்? கரடி. அவர் பேசிக்கலி வந்து ஒரு கரடி. அந்த கரடி வடிவத்தில் இருக்கார், வயசானவராக இருக்கார் ஜாம்பவான். இந்த ஜாம்பவான் என்ன சொல்கிறாரு, என்னால் 90 யோஜனை தூரம் தாண்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ சொல்கிறாரு? 90 யோஜனை தூரம் என்னால் தாண்ட முடியும் அப்படின்ன உடனே அங்கதனுக்கு பரவாயில்லையே அப்படின்னு பார்க்குறாரு. அப்போது அந்த ஜாம்பவான் சொல்கிறாரு, நான் சின்ன வயசில் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய தூரங்கள்லாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய தாண்டுவேன், நிறைய லோகங்களுக்கு போவேன், எனக்கு அவ்வளோ சக்தி இருந்தது. இப்பொழுது எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் ரொம்ப தூரம்லாம் போக முடியல, அதனால் என்னால் 90 யோஜனை தூரத்துக்கு மேலே என்னால் தாண்ட முடியாது அப்படின்னு ஜாம்பவான் சொல்கிறார். அப்போ அங்கதன் சொல்கிறாரு, என்னால் 100 யோஜனை தூரம் தாண்ட முடியும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட ஸ்கில்லை சொல்கிறாங்க, அவங்கவுங்களோட திறமையை சொல்கிறாங்க, எவ்வளோ தூரம் அவங்களால போக முடியும் அப்படிங்கிற அவங்களோட ஸ்ட்ரென்த்தை சொல்கிறாங்க. இப்போ அங்கதன் சொல்கிறாரு, என்னால் 100 யோஜனை தூரம் தாண்ட முடியும், ஆனால் திரும்பி வருவதற்கு முடியாது அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ அங்கேருந்து திருப்பி வரணும்ல, அப்போ திரும்பி வரத்துக்கு ஒரு 100 யோஜனை தூரம் ஆகும் இல்லையா? போக 100 வர 100. அப்போ அங்கே போக முடியும், ஆனால் என்னால் திரும்பி வர முடியாதே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாரு அங்கதன். அப்போ உடனே ஜாம்பவான் சொல்கிறாராம், அங்கதா உன்னுடைய பலம் என்ன, உன்னோட சக்தி என்ன, உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். நீ வந்து ரொம்ப திறமைசாலி தான், உன்னால் எல்லாமே முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீ வந்து ரொம்ப, உங்கள் அப்பா யார்? வாலி. அதனால் நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் தற்போது இந்த அணியினுடைய தலைவனாக இருக்கிறாய். தலைவன் இல்லாமல் எந்த ஒரு டீமும் இருக்க முடியாது. உன்னை இழந்து விட்டு, அதாவது நீ இப்போ 100 யோஜனை தூரம் போகிற, திரும்பி உன்னால் வர முடியல, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னாக்க நாங்கள் உன்னை இழந்துடுவோம், we will lose you. அப்படி இழந்துட்டோம்னாக்க அப்போ என்ன பண்ண முடியும்? உன்னை வந்து நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஊரில் போயிட்டு எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ இல்லைன்னா இந்த அணியினுடைய சிறப்பே வந்து முழுமை பெறாது, நம்ம எடுத்துக்கொண்ட வேலையே வந்து சிறப்பாக முடியாது, அதனால் நீ போகிறது என்பது சரியான செயலாக இருக்காது அப்படின்னு ஜாம்பவான் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு சரி, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவுங்களால எவ்வளோ தூரம் போக முடியும், அவங்க ஸ்ட்ரென்த் என்னங்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து எதுவுமே வாயே திறக்காமல் இருக்காரு. ஏன் வாயை திறக்காமல் இருக்காரு? அவர் வந்து பயங்கரமான வலிமை உள்ளவர், அதாவது சுக்ரீவனுக்கு நிகரானவர், சுக்ரீவனை போன்ற வலிமையில் சிறந்தவர், ராமலக்ஷ்மணருக்கு ஈக்குவலான வீரத்திற்கு ஒப்பானவர், ஸ்ரீராமரது அருட்கடாட்சம் பெற்றவர். ஜாம்பவான் அழகாக சொல்கிறாரு, ஸ்ரீராமரது அருட்கடாட்சத்தை பெற்றவர். அவர் வந்து தாவக்கூடியவர், பறக்கக்கூடியவர், மிகச் சிறப்பான விவேகமான புத்தியுடையவர், எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிற சிறப்பான புத்தியுடையவர், நல்ல அறிவு கூர்மையுடன் இருக்கக்கூடியவர் இங்கே ஒருத்தர் நம்மக்கிட்ட இருக்காரு. ஏன் அவர் ஒன்றுமே வாயை திறக்காமல் இருக்காரு அப்படின்னு கேட்குறார். அப்போ எல்லாருக்கும் புரியுது அவர் யாரை சொல்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சுதா குட்டீஸ்? எஸ், ஆஞ்சநேயர் தான் சொல்கிறார். ஹனுமான், நீ தான் எல்லாத்துலேயும் சிறந்தவன் ஆயிற்றே ஹனுமான், ஏன் நீ வாயை திறக்காமல் இருக்க, ஏன் நீ உன்னை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆஞ்சநேயர் அப்படியே சைலண்ட்டாக நல்ல பிள்ளை மாதிரி இப்படியே நிற்கிறாராம். இப்படியே நிற்கிறார், ஒன்றுமே வாயை திறக்கலை. அப்போ வந்து ஜாம்பவான் சொல்கிறார், ஆஞ்சநேயா உனக்கு உன்னுடைய சக்தி தெரியல, அதனால தான் இப்படி நிற்கிற, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஜாம்பவான் சொல்கிறாராம். இப்போ நம்ம ஹனுமானுடைய கதையை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது யார் சொல்லி தெரிஞ்சுக்கிறோம்? ஜாம்பவான் சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஜாம்பவான் சொல்கிறாராம், புஞ்சி கஸ்தலா அப்படிங்கக்கூடிய ஒரு அப்சரஸ். அப்சரஸ்னா யாரு அப்படின்னாக்க தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அழகான பெண்களில் ஒருவர், அதாவது தேவதை அப்படின்னு சொல்லலாம். அவளுக்கு வந்து ஒரு சாபம், அடிக்கடி தேவலோகத்தில் வந்து கந்தர்வலோகம், தேவலோகம் இப்படிலாம் நிறைய மேலே இருக்கு குட்டீஸ். அந்த மாதிரி அந்த தேவலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது சாபம், ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா பனிஷ்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தப்பு பண்ணால் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது மாதிரி இந்த புஞ்சி கஸ்தலா அப்படிங்கிற அப்சரஸ் பெண்ணிற்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துடுறாங்க. அந்த சாபம் என்ன சாபம் தெரியுமா? நீ போய் பூமியில் போய் பெண்ணாக பிறக்கணும் போ அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துட்றாங்க தேவலோகத்தில். உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? போய் பூமியில் போய் பிறக்கணும் போ, பூமியில் போய் பொண்ணா போற போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க. அதனால் அந்த பெண் வந்து பூமியில் வந்து பிறக்கிறாள். யாருக்கு மகளாக பிறக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க குஞ்சரன் அப்படிங்கிற ஒரு வானர தலைவன்.
இந்த வானரர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மங்கீஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மங்கீஸுக்கெல்லாம் ஒரு ஹெட் இருப்பாங்க, ஒரு சீஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்களை வானர தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வானர தலைவன் பேர் குஞ்சரன். அவருக்கு வந்து மகளாக பிறக்கிறாள். அவளது பெயர் அஞ்சனை. அவங்க பேர் என்ன? அஞ்சனை அப்படின்னு பேர் சொல்றாங்க. அவங்க ஒரு சாபத்தின் காரணமாக குஞ்சரனுக்கு மகளாக பிறக்கிறாள். பிறந்தவுடனே அவள் வளருகிறாள். ரொம்ப அழகாக வளர்றாளாம். அதாவது வானர பெண்ணாக இருந்தாலும் நினைத்த உருவை எடுக்கக்கூடியவளாக இருக்கா. இப்போ அப்படித்தானே நம்ம முன்னாடி கூட பார்த்தோமே, ஆஞ்சநேயர் வந்து பம்பா சரஸ்கிட்ட ராமரும் லக்ஷ்மணன் நடந்து வரும்பொழுது ஒரு பண்டிட் வேடத்தில் தானே வந்து ஆஞ்சநேயர் வந்து ராமர் லக்ஷ்மணர்கிட்ட பேச்சு கொடுத்தாரு. யார் என்ன, அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, வாலியோட ஆளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேச்சு கொடுக்கும்போது அவர் வந்து ஆஞ்சநேயர் மாதிரியே போகலைல்ல. அவர் யார் மாதிரி போனார்? பண்டிட் மாதிரி தானே போனார், ஒரு பிராமின் மாதிரி தானே போனார். அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அஞ்சனை வந்து தான் வானர பெண்ணாக இருந்தாலும் விரும்பிய வடிவத்தை எடுக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலாம். அந்த மாதிரியான ஒரு சக்தி இருந்தது அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணின் பெயர் அஞ்சனை. இந்த பெண் வந்து ரொம்ப அழகாக இருந்தால், வளர்ந்த உடனே அவளுக்கு குஞ்சரன் என்ற அவளுடைய அப்பா வந்து ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். யார் அந்த பையன்? கேசரி என்ற இன்னொரு வானர தலைவர். ரொம்ப ஒரு பராக்கிரமம் நிறைந்தவர் கேசரி அப்படிங்கிறவருக்கு இந்த அஞ்சனை என்ற பெண்ணை வந்து அவங்க அப்பா குஞ்சரன் வந்து திருமணம் செய்து வைத்தார். இப்பொழுது கல்யாணம் ஆயிடுச்சு அஞ்சனைக்கு. அப்போ ஒரு தடவை அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க, ஒரு மலைச்சாரலில் வந்து, அதாவது நல்ல பியூட்டிஃபுல்லான வெதராக இருக்குது, ரொம்ப ஆசையான நல்ல ஒரு சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது. அந்த சமயத்தில் அவங்க ஒன்று என்ன பண்ணாங்களாம், நம்மள மாதிரியான ஒரு மானிட பெண்ணாக மாற்றிக்கொண்டாங்களாம். மங்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கும், மூக்கு வாயெல்லாம் எப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க எப்படி இருக்காங்க, நம்மள மாதிரி ஒரு லேடி மாதிரி, பியூட்டிஃபுல் லேடியாக, அதாவது ஹியூமன்ஸ் மாதிரி மாறிட்டாங்க. மாறி அந்த மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு அவங்க அதை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த வெதர், இந்த கிளைமேட், இந்த ஜாலியாக இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மலை மேலே அப்படி ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்களாம். அப்பொழுது இந்த அழகான பெண்ணை வாயு பகவான் பார்த்து விடுகிறார். யார் பார்க்குறாங்க? வாயு பகவான் பார்த்து விடுகிறார். வாயு பகவான் யாருன்னு தெரியும் இல்லையா அவங்களுக்கு? அவர் இருந்தால் தான் நமக்கு ஆக்சிஜன் இருக்கும், அவரால் தான் நம்மளுக்கு காற்று கிடைக்கும். எல்லா லோகத்திலும் வந்து வாயு பகவான் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ரீத் பண்ணவே முடியும். அவர் தான் வந்து வாயு பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க தேவலோகத்தில் இருப்பாங்க. இவருக்கு முன்னாடியே அப்சரஸ் தானே அந்த பெண்மணி. அப்சரஸாக இருந்தவ தானே இப்போ வந்து அஞ்சனையாக பிறந்து அதுக்கப்புறம் மானிட பெண்ணாக வந்திருக்கா. அந்த பெண்ணை வந்து அந்த வாயு பகவான் பார்த்துடுறார். பார்த்த உடனே யார் அந்த பெண், ரொம்ப அழகாக இருக்காளே, இவளை வந்து நம்ம திருமணம் பண்ணிப்போம் அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த பெண் மேலே ரொம்ப ஆசை வந்துருச்சு அவருக்கு. அதுக்காக அந்த பெண்ணை வந்து பார்க்கறதுக்காக பக்கத்தில் வந்துட்டு சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவள் சொல்கிறா, அது ரொம்ப தப்பு, எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது, என்னுடைய கணவரது பெயர் கேசரி, நான் ஏற்கனவே திருமணமானவள், உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது, மிகவும் தவறான செயல் இது அப்படின்னு அந்த பெண் வந்து அஞ்சனை தேவி வந்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே வாயு பகவான் சொல்கிறாராம், பரவாயில்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா பரவாயில்ல, என்னுடைய சக்தியை உனக்கு அளிக்கிறேன், அதன் மூலமாக உனக்கு ஒரு புத்திரன் பிறப்பான், உனக்கு ஒரு பையன் பிறப்பான். அந்த பையன் வந்து அழகிலும் அறிவிலும் சிறந்தவனாக இருப்பான், சகல விதமான அறிவுகளையும் சாஸ்திரங்களையும் கற்றுத்தருபவனாக இருப்பான். தாவுவதிலும் விளையாடுவதிலும், அதாவது மரங்களுக்கு மரம் தாவுவதிலும் மலைகளுக்கு மலை தாவுவதிலும் பறப்பதிலும் மிகச்சிறந்த வீரனாக இருப்பான், மிகச்சிறந்த விவேகமுள்ளவனாக இருப்பான். சகலமும் பொருந்திய ஒரு புத்திரனை நான் உனக்கு அளிக்கிறேன், நீ என்னோட மனைவியாகலைன்னா பரவாயில்லை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற உடனே அந்த அஞ்சனை தேவி இப்படி வணங்கி சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் உண்டு. அதனால் அஞ்சனா தேவிக்கு வந்து ஒரு பேபி பிறக்குது. அந்த குகையினுடைய அங்கே இருக்கக்கூடிய மலைச்சாரலில் இருக்கக்கூடிய குகையிலேயே அந்த புத்திரனை பெற்றெடுக்கிறார் அஞ்சனை தேவி. அந்த அஞ்சனை தேவி பெற்றெடுத்த உடனே அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தை தான் கேசரி மைந்தனாகிய ஆஞ்சநேயன். இந்த ஆஞ்சநேயர் வந்து வளர ஆரம்பிக்கிறாரு. வளர ஆரம்பித்த உடனே சூரியனை பார்க்கிறார். சூரியனை பார்த்த உடனே அம்மா அது என்னம்மா, அது இவ்வளோ ரெட்டிஷாக ஆரஞ்சு கலரில் இருக்கேம்மா, என்னம்மா அப்படின்னு கேட்டுட்டு அவர் நினச்சிக்கிறாரு, அது வந்து நெருப்பு போல இருக்குது, ஃபயர் பால், அது நெருப்பு பந்து போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவே நான் அதை பிடிச்சி விழுங்க போகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் இருக்கான் அந்த இருக்கக்கூடிய சூரியன். இவர் இருக்கிற இடத்துல இருந்து அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப வேகமாக தாவி போகிறாராம். இந்த குழந்தையா இருக்கும்போதே அவர் தான் ரொம்ப ரொம்ப சுட்டி குழந்தையா இருக்கார் இல்லையா, ஹனுமான் ரொம்ப சுட்டி அவர். அதனால அவர் என்ன பண்ணுறாராம், இங்கேருந்து அம்மா கிட்ட கூட அம்மா தேடுவாங்க, ஆனால் அம்மா கிட்டலாம் சொல்லலை, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையில் ரொம்ப வேகமாக தாவி போகிறாராம். தாவி போய் சூரியன் கிட்ட
கிட்ட போயிடுறாரு. சூரியனை விழுங்கிறதுக்காக முழுங்கி அது சூரியனை பிடிச்சி வாங்கி வாயில் போட்டுக்கிறதுக்காக போகிறார். என்னன்னே தெரியாமல் போகிறாராம். அப்போ உடனே இந்திரன் பார்த்துடுறாரு. இந்திரன் பார்த்துட்டு இந்திரன் கிட்ட இருக்கக்கூடிய வெப்பனுக்கு பேர் வஜ்ராயுதம். இந்திரன் வந்து கையில் எப்போவுமே வந்து ஒரு ஆயுதத்தை வச்சிருப்பார், ஒரு வெப்பன் வச்சிருப்பார். அவருடைய எனிமீஸ், அவருடைய எதிரிகளை அடிப்பதற்காக ஒரு வெப்பன் வச்சிருப்பாரு. அந்த வெப்பன் பேர் வந்து வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தின் மூலமாக அவர் என்ன பண்ணுறாராம், சூரியனை எடுத்து விழுங்கிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது, அவரோ செய்யக்கூடியவர் தான். அதனால இந்திரனுக்கு கோபம் வந்துடுறது. அதனால இந்திரன் என்ன பண்ணுறாரு, அந்த வஜ்ராயுதம் கொண்டு வேகமாக அந்த குழந்தையை இப்படி தாக்கிடுறார், இப்படி அடிச்சுடுறார். அடித்த உடனே முகத்தினுடைய இடது பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடது பகுதியில் அடிபட்டுடுது. அடிபட்டு குழந்தை வந்து மூர்ச்சையாகி வேகமாக வந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுது. அப்போ வாயு பகவான் பார்க்கிறார். வாயு பகவான் இதை பார்த்துடுறார். வாயு பகவானோட பையன் தானே இந்த அஞ்சனை குமாரன், வாயு புத்திரன் தானே இந்த அனுமாரை பார்த்துடுறார். பார்த்த உடனே அடித்ததுனால வந்த பெயர் தான் உனக்கு ஹனுமன் அப்படின்னு சொல்கிறார் ஜாம்பவான். ஜாம்பவான் தான் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஆஞ்சநேயருக்கு இதெல்லாம் மறந்து போச்சு, இவர் தான் சொல்கிறார். இப்போது ஆஞ்சநேயா நீ வந்து கீழே விழுந்துட்ட, அப்போ வந்து வஜ்ராயுதத்தில் அடிபட்டதுனால உனக்கு வந்து இந்த பக்கம் எல்லாம் ரொம்ப செவந்து போய் ரொம்ப காயமாயிடுச்சு, நீ மூர்ச்சி ஆயிட்ட, அதனால உனக்கு அனுமன்னு பேர் வந்தது, அனுமன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதை பார்த்து கொண்டே இருந்தார் உன்னுடைய தகப்பனாராகிய வாயு பகவான். அவர் கேள்விப்பட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. எப்படி வந்து என்னோட குழந்தை, என்னுடைய புத்திரன், அவனை போய் எப்படி இவர் இந்திரன் வந்து அடிக்கலாம், இது ரொம்ப தப்பான செயல், இதை நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவம் வந்தோடனே என்ன பண்ணிட்டாராம், எல்லா லோகங்களிலும் குறிப்பாக 3 லோகங்களிலும் வந்து அவர் வந்து தன்னுடைய காற்றை நிறுத்தி விட்டாராம். அப்போது என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து ப்ரீத் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. ஆக்சிஜனே இல்லைன்னா நம்மளாம் என்ன செய்வோம், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் கஷ்டப்பட்டாங்களாம். அப்போது வாயு பகவான் தன்னுடைய வேலையை ஸ்டாப் பண்ணிட்டார். நான் எங்கேயும் நான் வந்து நான் இல்லைன்னா என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுப்பீங்க எல்லாருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தன்னுடைய வேலையை நிறுத்தி கொண்டாராம். இப்போ என்ன ஆயிடுத்து, 3 உலகங்களும் துன்பத்தில் ஆழ்ந்தது. எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, பிரம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வாயு பகவான் கோச்சிட்டு இந்த மாதிரி இருக்காரு, நம்மளால தான் சர்வைவ் பண்ணவே முடியாது, நீங்கள் தான் ஏதாவது வழி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பிரம்மா என்ன பண்ணார், இந்திரனையும் அழைத்து கொண்டு வாயு பகவான் மற்றும் இந்த குழந்தை ஹனுமான் இருக்கக்கூடிய இடத்திற்கு பிரம்மா வரார். வந்த உடனே பிரம்மா சொல்கிறார், வாயு பகவானை சமாதானப்படுத்துகிறார். உன்னுடைய பையனுக்கு எதுவுமே ஆகாது, நீ கவலைப்படாத, நீ வந்து உன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பி, எல்லோரும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் நீ இப்படி கோபித்து கொண்டு அமர்ந்திருப்பது என்பது கூடாது, தவறான செயல் அப்படின்னு சொல்கிறாரு வாயு பகவான் கிட்ட. அப்போ சொல்கிறாராம், உன்னுடைய பையன் வந்து எந்த போருக்கு சென்றாலும், எந்த ஒரு வார்ஃபீல்டில் இருந்தாலும், எந்த அஸ்திரத்தினாலும் அவன் அடிபட மாட்டான். ஏன்னா இப்போ வஜ்ராயுதம் தாக்கப்பட்டு தானே அவர் கீழே வந்து விழுந்திருக்கார், மூர்ச்சையாக இருக்கார் இல்லையா. வஜ்ராயுதம் அடித்ததுனால தான் இந்த பக்கத்தில் அவருக்கு செவந்து போய் அவருடைய முகம் வந்து பாதிக்கப்பட்டு அவர் கீழே வந்து விழுந்து மூர்ச்சி ஆயிட்டார். அதனால அஷூரன்ஸ் கொடுக்குறாரு பிரம்மா, இனிமே யார் என்ன அஸ்திரத்தை வச்சு தாக்கினாலும் அவர்களின் மூலமாக உன்னுடைய மகனுக்கு எதுவும் நேராது, எதுவுமே ஆகாது உன் பையனுக்கு, அந்த வரத்தை நான் அளிக்கிறேன் அப்படின்னு பிரம்மா சொல்கிறாராம். சொன்ன உடனே பார்த்து கொண்டிருக்கிறார் இந்திரன். அவர் தானே அடித்தது, அவரும் ஏதாவது செய்யணும் இல்லையா. அதுக்காக இந்திரன் நானும் ஒரு வரம் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாராம். என்ன வரம் கொடுத்தாருனாக்க, ஆஞ்சநேயன் அவனாக விரும்பும் வரை அவனுக்கு மரணம் என்பது நேராது அப்படிங்கிற வரத்தை கொடுக்குறார். ஆஞ்சநேயரா வந்து நான் இறந்து போகணும், இனிமேல் எனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணாலே ஒழிய அவருக்கு மரணம் என்பதே கிடையாது. அதுக்காக தானே அவங்க அப்பா கோச்சின்னு உட்காந்துருக்காரு, என் பையன் செத்து போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தானே அவர் வந்து கோச்சின்னு உட்காந்துருக்காரு. ஏன்னா மூர்ச்சியாகி கீழே விழுந்து கிடக்காரு இல்லையா ஆஞ்சநேயர், அதனால தானே அவருக்கு அவ்வளோ கோபம் வந்தது. அதுக்காக இவங்க 2 பேரும் இந்த வரத்தை கொடுக்குறாங்க, உங்கள் பையனுக்கு எதுவுமே நேராது, அவர் வந்து ஒரு வானர குலத்தில் பிறந்திருந்தாலும் என்றுமே சிரஞ்சீவியாக இருப்பார், அவரை வந்து போரில் எந்த விதமான அஸ்திரங்களும் அவரை அடிக்க முடியாது, எந்த வகையிலும் அவருக்கு மரணம் என்பது நேராது. போருமா, இதை நாங்கள் வரமாக கொடுத்துட்டோம், இனிமையாவது உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு இந்த விண்ட் காட் இருக்கார் இல்லையா வாயு பகவான், அவரை பார்த்து சொல்கிறார். இப்போ வாயு பகவான் ஹாப்பி ஆகிட்டாரு. ஏன்னா இனிமேல் தன்னுடைய பையனுக்கு எதுவும் ஆகாது இல்லையா, அதனால ஹாப்பி ஆகிட்டு அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. திருப்பி எல்லா உலகங்களும் ஒழுங்காக தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சது. இதை வந்து ஜாம்பவான் சொல்கிறார். அப்படிப்பட்ட
மிகச்சிறந்தவன் நீ ஆஞ்சநேயா. உன்னை பற்றி தெரியுமா உனக்கு? நீ இவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவன். உனக்கு எந்த வகையிலும் எந்த விதமான மரணமோ எந்த விதமான ஆபத்தும் நேராது. உன்னால் எவ்வளோ தூரம் வேணால் பறந்து போக முடியும். எந்த விதமான போர் ஆயுதங்களும் உன்னை எதுவும் செய்யாது. உனக்கு எவ்விதத்திலும் மரணம் என்பது நிகழாது. ஆகையினால நீ உன்னுடைய பராக்கிரமத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ மட்டும்தான் இந்த ராம காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்றவன். இது உன்னுடைய சக்தி, இது உன்னுடைய வலிமை, உன்னுடைய தெம்பு என்ன, உன்னுடைய வலிமை என்ன, உன் பராக்கிரமம் என்னங்கிறத நீ அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆஞ்சநேயா அப்படின்னு ஜாம்பவான் சொல்கிறாராம். இப்போ ஆஞ்சநேயருக்கு எப்படி இருக்கு? அப்படி பிரிஸ்கா இருக்கார். அதாவது 10 கப்பு பூஸ்டை ஒன்னா குடிச்ச மாதிரி, ஹார்லிக்ஸை ஒன்னா குடிச்ச மாதிரி இப்படி தெம்பா அப்படி எழுந்து நிற்கிறாராம். நின்றுட்டு அவர் என்ன சொல்றாரு? ஆஹா, நான் இப்போவே கிளம்புறேன், இப்போவே நான் இலங்கைக்கு போகிறேன், நான் சீதையை மீட்டு கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு தெரியுமா? மகேந்திரகிரி அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையினுடைய உச்சிக்கு போகிறாராம். உச்சிக்கு போயிட்டு கடல் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொன்னாங்க? 100 யோஜனை தூரம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாராம்? தன்னோட உடம்பை கிடுகிடு கிடு 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 கிடுன்னு 100 யோஜனை தூரத்திற்கு உடம்பை பெருசாக்கிக்கிறாராம். தன்னோட உடம்பை ஹைட்டாக, அவ்வளோ ஹைட்டாக ஆயிடுறாராம். அவ்வளோ பெரிய உருவமாக எடுத்துக்கிறாராம். 100 யோஜனை தூரத்துக்கு வளர்ந்துடுறார். வளர்ந்த உடனே என்ன ஆகுது? மலை மேலே நிற்கிறாரு. திடீர்னு அவ்வளோ தூரம் ஆன உடனே அவரோட ப்ரெஷர், அவரோட வெயிட் தாங்க முடியல. உடனே கிடுகிடுகிடுன்னு அந்த மலையே ஆடுதான். அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வெளியில் அப்படியே தூக்கி அடிக்கப்படுதான். மரங்கள்லாம் தூக்கி அடிக்குது. அந்த மலையில் இருக்கக்கூடிய சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள் இப்படி நிறைய பேர் அந்த மலையில் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தவம் செய்வதற்காக வந்திருக்காங்க. ரொம்ப அழகான மலையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த மலையில் இருக்குங்கிறவங்களாம் கிளம்பி போயிடுறாங்க. ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து போயிடுறாங்க. அதே மேலே சஞ்சரித்து கொண்டு இருக்கக்கூடிய சித்தர்கள், சாரணர்கள்னு இருக்காங்களாம். அதாவது அவங்க எப்போவுமே வானத்திலேயே பறந்து கொண்டே இருப்பாங்களாம். நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனால் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படியே பிரமிப்பாக பார்க்குறாங்க. என்ன இவ்வளோ பெரிய உருவத்தோட ஒருவர் நிற்கிறாரே அப்படின்னு பார்க்குறாங்களாம். என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். இப்போ ஆஞ்சநேயர் கடலை தாண்டுவதற்காக ஆயுத்தமாகிறார். இப்பொழுது ஆஞ்சநேயர் கடலை தாண்ட போகிறார். இதோட கிஷ்கிந்தா காண்டம் முடிவடைந்தது. அடுத்தது சுந்தர காண்டம். சுந்தர காண்டத்தை தான் நம்ம அடுத்த எபிசோட்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகே குட்டீஸ், கரெக்டாக பார்த்தீங்களா? நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணட்டுமா? அது வரைக்கும் டாடா, பாய். ஹலோ, ஹாய். ஹாய். உங்க பேர் என்ன? எங்க இருந்து பேசுறீங்க? அனன்யா, ஆதம்பாக்கத்துல இருந்து பேசுறேன். அனன்யா, நீங்க 4th 5th படிப்பீங்களா? என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். வாவ், நான் கரெக்டா கெஸ் பண்ணிட்டேனே. சோ ரொம்ப கியூட்டா அழகா பட்டு பாவாடையில வந்திருக்கீங்க. உங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. Thank you. சரி, என்ன பாக்குறீங்களா? என்ன டிவில பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஓ, ராமாயணம் ரெகுலரா பாப்பீங்களா? பாப்பேன். சரி, உங்களுக்கு வேற என்ன சாய் டிவில பிடிக்கும்? வேற என்னென்ன ப்ரோக்ராம்லாம் பிடிக்கும்? வேற என்னெல்லாம் பாப்பீங்க? நிறைய ஸ்லோகாஸ் பாப்பேன். வாவ். அப்போ உங்களுக்கும் ஏதோ தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்லோகாஸ்லாம். தெரியும். ஏதாவது 2 லைன் சொல்லுங்களேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வமய விநாசனாய த்ரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹ. வாவ், தன்வந்திரி ஸ்லோகம் இப்போ எல்லாருக்கும் தேவை இல்லம்மா? இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாரும் சொல்லணும் இல்ல? ஆமா, எல்லாரும் சொன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த டிசீஸும் இல்லாம நம்ம ஹெல்தியா இருக்கலாம். சரி, கமிங் பேக் டு ராமாயணம், நீங்க ரெகுலரா பாக்குறீங்களா? ராமாயணம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதிப்பீங்களா? எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? ஆமா, நான் எழுதி வச்சிருக்கேன். ஓ, எழுதி வச்சுப்பீங்க. கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறீங்க. அம்மாட்ட சொல்லி கொடுத்து ஆன்சர் பண்ண சொல்லிடுறீங்க. அனன்யா, உங்க ஸ்கூல் பேர் சொல்லவே இல்லை நீங்க. டிஏவி. டிஏவி எந்த பிரான்ச்? ஆதம்பாக்கம்.
ஓகே. சோ வந்து உங்களோட ஹாபிஸ் என்ன? ஹாபிஸ் உண்டா? பாட்டு உண்டு. பாட்டு பாட்டு அப்புறம் ஸ்லோகம். பாட்டு ஸ்லோகம் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? மியூசிக் கத்துக்கிறீங்களா? கத்துட்டு இருக்கேன். நைஸ் நைஸ் நைஸ். ரொம்ப சந்தோஷம். சரி, ராமாயணம் வந்து எதுல இருந்துமா பார்க்க ஆரம்பிச்சீங்க? எதுல இருந்து உங்களுக்கு பிடிச்சது? எப்ப நீங்க கண்டினியூஸா பார்க்க ஆரம்பிச்சீங்க? ஏப்ரல் மந்த்ல இருந்து. ஏப்ரல் மந்த்ல இருந்து, அதாவது ஸ்கூல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம், கரெக்டா? ஆமா. ஓகே. சோ ஃப்ரம் தி பிகினிங் பாக்குறீங்களா? பாலகாண்டத்துல இருந்து பாக்குறீங்க, ராமர் குழந்தையா இருந்ததுல இருந்து? ஆமா. சரி, ஓகே. நான் வந்து ஒரு பெஸ்ட் கேரக்டர் சொல்லுங்க, நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல ராமாயணத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் இல்ல பிடிச்ச கேரக்டர் சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க என்னமா சொல்லுவீங்க? ஹனுமான். ஹனுமான். ஓகே ஓகே. இப்ப சீதா தேவி எங்க இருக்காங்க? லாஸ்ட் எபிசோட் அயோத்தியால இருந்து லங்கால இருக்காங்க. லங்கால இருக்காங்க. ஏன் அங்க போயிட்டாங்க? அவங்களுக்கு யார் பாஸ்போர்ட் வீசா ராவணன் கொண்டு போய் வச்சுட்டாருல்ல? ஆமா. ஓகே 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 ஃபைன். இப்ப போய் ராமர் போய் வானர சேனையோட போய் மீட்டு கொண்டு வர போறாரு இல்லையா? மங்கி ஆர்மியோட போய் நிறைய ஃபைட் இருக்கு. அதுக்கு முன்னாடி சீதை எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆமா. அத கண்டுபிடிச்சிட்டாக்க அதுக்கப்புறம் நேர போய் ஃபைட் தான். ஃபைட் பண்ணி சீதையை அழைச்சின்னு வந்து பட்டாபிஷேகம் பண்ண போறாங்க ராமருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு ராமாயணம் முன்னாடியே தெரிஞ்சதுதான். ஆனாலும் நம்ம ஆசையா உட்காந்து பாக்குறோம்ல ராமாயணம், இல்லையா? ஓகே ஓகே ஃபைன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட நான் பேசுனது. நீங்க தொடர்ந்து பாருங்க. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க சரியான பதில எழுதி அனுப்புங்க, மெசேஜ் பண்ணுங்க. நாம திருப்பி நீங்க வின்னரா செலக்ட் ஆகி வருவீங்க. அப்ப திருப்பி ஸ்டாரா உங்களை நான் மீட் பண்றேன். ஓகேயா? தேங்க்யூ. உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்ணா. பாய் பாய் பாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.